தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கடைசி படமான ஜனநாயகன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெலுங்குல பாலையா நடிச்ச இது பகவத் கேசரியோட ரீமேக் தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனா படம் போய் பார்த்தா தான் தெரிய வருது இது கேசரி இல்ல பொங்கலும் இல்லன்ட்டு. பொதுவாவே எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த போல ஜானர்ல தான் படத்தை எடுப்பாங்க. ஆனா இப்ப தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் இது ரசிகர்களுக்கான படம்னு கேட்டா ஒரு 50% தான். மீதி இருக்கிற 50% இது தமிழ்நாட்டுக்கான படம்னு சொல்லிட்டு கர்வமா சொல்லலாம். சரி வாங்க படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். ஆப்பிரிக்கால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை நகருது. ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கிற ஸ்வாசினியா என்ற தலைநகரத்தை மக்களுக்கிடையே மதவெறியை தூண்டிவிட்டு பாகிஸ்தானிகள் அங்க கன்னை சப்ளை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அந்த சம்பவத்தை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடந்தா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான் மட்டுமே இந்த நாட்டை ஆளணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தானியை சேர்ந்தவங்க அதே போல தமிழ்நாட்டுக்குள்ளயும் ஜாதி மத வெறியை தூண்டி விட்டு அவங்கள சண்டை போட வச்சு அவங்க கையில கண்ணு கொடுத்தா இதே போல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலக மேப்ல இந்தியா என்ற ஒரு இடமே இல்லாத போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வில்லன் பிளான் போட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா விஜய்ன்ற பொண்ணுக்கு வளர்ப்பு தந்தையா வரவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. விஜய் எப்படியாவது மிலிட்டரி ஆக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன வயசுல இருந்து மிக கடுமையான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா விஜய் ஒரு டீனேஜுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நானே டிசைட் பண்ணிக்கிறேன், என்னுடைய வளர்ப்பு தந்தை தான் நீ அப்படி சொல்லிட்டு அப்பாவை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ காப்பாத்தி கொண்டுட்டு வரும்போது தான் தெரிய வருது விஜய் அந்த பிரச்சனையில இருந்து ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரழிவு நெருங்கிட்டு இருக்கு. அது என்ன பேரழிவு, அந்த பேரழிவை எப்படி தடுக்க போறாரு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையே. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான் இந்தியாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருந்தா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் கட்சிகளே பணத்துக்காக தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா அழிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு தடைகளும் தமிழ்நாட்டுக்கு வர இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி தமிழ்நாட்டை மீட்பாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட முக்கியமான கோரே. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்படியே அந்த லைக் ஷேர் கமெண்ட் அந்த ஐ பண்ற பட்டன் எல்லாமே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். நம்ம தளபதியோட கடைசி படம் இதுக்கப்புறம் அந்த மனுஷனை தியேட்டர்ல போயிட்டு பார்த்து கொண்டாட முடியாது. சோ அதனால எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு, தளபதியை பத்தி ஒரு சில வார்த்தைகளை கமெண்ட்ல தெரிவிங்க. சரி வாங்க படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல 2026 தேர்தல்னால தான் காட்டுறாங்க. எல்லா ஊரை சேர்ந்த மக்களும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டு இருக்க பாப்பம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஓட்டு போட யாருமே போகவே இல்லை. என்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த ஜனங்க சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டு வந்துருவோம், அடுத்த வர 5 வருஷத்துக்கு எங்களால பயந்துலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த மக்கள் சொல்றாங்க. அப்பதான் ஒரு சில விஷயம் புரியுது. அந்த ஊருக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் நீ ஏன் ஜாதிக்கு தான் ஏன் மதத்துக்கு தான் ஏன் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு தாண்டி வேற கட்சிக்கோ வேற மதத்துக்கோ ஓட்டு போட்டுனா கையை கால்லாம் எடுத்துருவோம் அப்படி சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அதனாலே அந்த ஊர் மக்கள் ஓட்டு போறதுக்கு தயங்குறாங்க. அரசியல்வாதியை பார்த்து பயந்துகிட்டே இவங்க ஓட்டு போடாத நிக்கிறாங்க. சோ இவங்களுக்குலாம் பயந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு தைரியத்தோட கதையை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2013 மதுரை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன் அவர் கூட ஒரு 20-25 ரவுடிங்க உள்ள வராங்க. இப்ப கதை சொல்லிட்டு இருக்காரு பத்தி அவர் தான் இந்த ஜெயிலோட வார்டனே. இந்த போலீஸ் ஆபீசர் இவருடைய ஹையர் ஆபீசருக்கு போன் பண்றாரு. இந்த ஹையர் ஆபீசர் வேற யாருமே இல்ல, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான். இந்த பல 20-25 ரவுடிங்க சரண்டர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அட்மிஷன் போடவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க எல்லாத்துக்கும் அட்மிஷன் போட்டு உட்கார வை, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்லி வாய கூட மூடல. அந்த இடத்துல பயங்கரமான கலவரம் வெடிக்குது. அந்த பிசினஸ் மேனை துரத்திக்கிட்டு அந்த 20-25 ரவுடிகளும் வேகமா போறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிசினஸ் மேன் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற சி பிளாக் குள்ள போயிடுறாங்க. இந்த கலவரத்தை எல்லாமே கேட்ட உடனே கௌதமுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அந்த ஜெயில இருக்கிற வார்டன் என்ன பண்றாருன்னா, நீங்க எதுக்கும் பயப்படாதுங்க, சி பிளாக் குள்ள தான் அந்த பிசினஸ் மேன் போயிருக்காரு, பெரிய பிரச்சனை இல்ல, அப்படியே பெரிய பிரச்சனை வந்தாலும் சி பிளாக்ல இருக்கிற நம்ம தளபதி பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்றாங்க. சோ கட் பண்ணா மாசா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இப்ப ஜெயிலுக்குள்ள வந்திருக்க அந்த 20-25 ரவுடியும் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அந்த பிசினஸ் மேனை காப்பாத்துறாரு. ஃபைட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கௌதம் மகளை கூட்டிட்டு ஜெயிலுக்கு வராரு. சோ இத்தனை பேரையும் ஒரே ஆள இருந்து சமாளிச்சிருக்கானா இவர் யாரு அப்படின்ற மாதிரி அவருடைய கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து நம்ம கௌதம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம தளபதி வெற்றி கொண்டான். சோ அப்பதான் தெரியுது இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படி சொல்லிட்டு மதுரையில பல சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்காரு. கேஸ் ஃபைல படிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. ஹீரோவை கூட்டு கௌதம் பேசிட்டு இருக்க கௌதமுடைய பொண்ணு விஜய் இருக்காங்க பாத்தியா, நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன சூப்பர்மேனா இவ்வளவு பெரிய போட்டு பந்தாடுறே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் சூப்பர்மேன்லாம் இல்ல பேபி, ஆனா நான் பண்ற சம்பவம் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு எப்பவுமே நீ சூப்பர்மேன் தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விஜய் சொல்றாங்க. கௌதம் கேஸ் ஃபைல படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு விஷயம் புரியுது. அதாவது நம்ம ஹீரோ ஜெயில இருக்கிறதுக்கான காரணமே அவங்க அம்மா தான் அப்படி சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்க அம்மா உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க. சோ இவங்கள பாக்குறதுக்காக தான் அவங்களுடைய உயிர் காத்து கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரி அதுக்கு போய் என்ன நாளைக்கே தளபதியை அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு தான் அந்த ஜெயில் வார்டன் சொல்றாரு, ஹையர் ஆபீசர் இவரை வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு உத்தரவு, அப்படி மீறி போனா நம்மளுடைய வேலைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கௌதம் என்ன பண்றாருன்னா அடுத்த நாளே நம்ம தளபதியை அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக மலைக்கு கூட்டிட்டு போறாரு. பாருங்க கடைசியா நம்ம ஹீரோவை அவங்க அம்மா பார்த்த உடனே நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சிட்டே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதுல இருந்தே ஒரு விஷயம் புரியுது, இந்த முகத்தை பாக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா இந்த உயிர் பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க போல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்மா
அம்மாவுடைய சடங்கு எல்லாமே முடிச்சுட்டு அகைன் திரும்பவும் ஜெயிலுக்குள்ள வந்துடுறாரு. சோ பாருங்க, சின்ன பொண்ணா இருக்கிற விஜி நம்ம ஹீரோவை பார்த்து நீ அம்மா இல்லையன்ட்டு ஃபீல் பண்ணாத, எனக்கும் அம்மா இல்ல, இதுக்கப்புறம் நான் உனக்கு அம்மாவா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவே கண் கலங்கிறாரு. சரி உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கௌதம் கிட்ட கேட்க அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு கௌதம். அதாவது என் ஒய்ஃப் என்னுடைய மனைவி நானும் அவங்க வீட்டுக்கு ஒத்துக்காம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் நான் தனியா இருந்து தான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு மிலிட்டரி ஆகணும் ஆசை, ஆனா கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது நடக்கவே இல்லை. எப்படியாவது தன்னுடைய மகளையும் மிலிட்டரி ஆகணும்னு சொல்லி நினைச்சா, ஆனா இப்ப அவளையும் மிலிட்டரி ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்றாரு. ஏன் சார் விஜய் மிலிட்டரி ஆக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவளுக்கு சின்னதா பிரச்சனை இருக்குது அப்படி சொல்றாரு. அது என்னடா பிரச்சனைனா, கடைசியா அவங்க அம்மா இறந்து போகும்போது அந்த சம்பவத்தை பார்த்ததுல இவங்களுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. சோ மெடிக்கலா இவங்க அன்ஃபிட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கு தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நம்ம கௌதம் கிட்ட சொல்றாரு. பொண்ணுங்களை புலி மாதிரி வளர்க்கணும், பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார், கண்டிப்பா விஜய மிலிட்டரி ஆபீசரா ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கௌதம் கிட்ட சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கௌதமும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜெயில இருந்த மாதிரியே விஜய் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காரு. சோ கட் பண்ணா இந்த படத்தோட மெயின் வில்லனை தான் காட்டுறாங்க. ஆப்பிரிக்கால இருக்க ஸ்வாஸ்னியா என்ற தலைநகரத்தை தான் காட்டுறாங்க. படத்தோட வில்லனை கழுத்து கை கால்னு சொல்லிட்டு சங்கிலியால பூட்டப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் படத்தோட வில்லனை இவ்வளவு கொடூரமா கூட்டிட்டு போறாங்க அப்படி சொல்லி கேட்டா, ஒரு நாட்டோட அழிவுக்கு முக்கிய காரணமே இவன் தான். அதாவது இவன் கண்டுபிடிச்ச ஆயுதங்களை இந்த நாட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த நாட்டுக்குள்ள ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டி விட்டு அந்த துப்பாக்கி மூலமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு அந்த நாடே இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நம்ம நாட்டை அழிச்சவனும் சும்மா விடக்கூடாது, அவனை தூக்குல போட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த நாட்டோட மிலிட்டரி நம்ம வில்லனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, வில்லனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய ஆளுங்களை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாத இந்த நாட்டுல மீதமுள்ள அந்த மிலிட்டரிஸ் கூட நம்ம வில்லன் டீம் டோட்டலா வந்து அழிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வில்லன் ஆப்பிரிக்கா நாட்டை அழிச்ச மாதிரி இந்தியாவையும் அழிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ ஜெயில இருந்துட்டு வார்டனை போயிட்டு கௌதம் ரொம்ப நாளா வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ரூல்ஸ் மீறி உன்னை வெளியில கூட்டிட்டு போறதால அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இதை தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லாம அவரும் கிளம்பி போயிட்டாரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை ஆகிற கைதிகளுடைய நேம்ல உன் பேரையும் சேர்த்திருக்காரு. சோ முடிஞ்சா அவருடைய அட்ரஸை கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீ போய் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நம்ம ஹீரோ விடுதலையான அப்புறம் சென்னையில இருக்கிற கௌதம போயிட்டு மீட் பண்றாரு. சோ இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க நேரத்துல நம்ம கௌதமுக்கு ஒரு போன் கால் வருது ஹையர் ஆபீசர் கிட்ட. உடனே என்ன மீட் பண்ண வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல விஜய நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைச்சு நம்ம கௌதமும் கிளம்பி போறாரு. போற வழியில அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு தகவல் வர பயங்கரமா எமோஷனல் ஆயிராரு. கௌதம் போனதுக்கு அப்புறம் நம்ம விஜய நம்ம ஹீரோ தான் கண்ணு கருத்துமா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படியே நாளடைவுல நம்ம விஜயும் பெரிய பொண்ணா ஆயிடுறாங்க. சோ கரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு படத்துக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது நம்ம விஜயோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான்லாம் வரல அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்டை சொல்லிடுறான். இப்போ நம்ம விஜயும் அவங்க ஃப்ரெண்டும் படத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம விஜய தப்பா நடந்துக்க பார்க்க பொண்ணை காணமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேயும் இங்கே தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரியுது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. நீ விஜய் எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, அதுக்கு முன்னாடி என் பேரை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, என்னவும் பேரு பெருசா சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. நம்ம ஹீரோவுடைய பேரை கேட்ட உடனே நடுங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜய போலீஸ் ஆபீசர் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. சோ போலீஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம விஜய பிடிச்சுன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. எங்க ஆர்மி ட்ரைனிங்கும் ஒழுங்கா போக மாட்டேன்ற, சரி காலேஜ் அனுப்பினாலும் அங்கேயும் காலேஜ் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிட்டு இருக்க, யாராவது காலேஜ் கட்டடிச்சுலாம் படத்துக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா பேசிட்டு இருக்க, ஏன் நீ சின்ன வயசுலாம் போக வேலையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயும் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறாங்க. நானும் போயிருப்பேன், இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் போக கூடாது, இந்த ஆர்மி செலக்ஷன்ல கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விஜய ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சின்ன வயசுல என்னவோ விஜய் ஆர்மி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆர்மி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போயிடுச்சு. கடுமையான ட்ரைனிங்க சின்ன வயசுல இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர விஜய் ஒரு கட்டத்துக்கு அப்பா கொடுக்க ட்ரைனிங் எல்லாமே ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல நேரத்தில் தான் இதுக்கப்புறம் ஏன் ட்ரைனிங் எல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னை உடனே அகாடமில சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினியை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஒரு ஜர்னலிஸ்ட். விஜய போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாத்தியா, அதுக்கு உதவியா அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தது நம்ம ஹீரோயினி தான். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏன் விஜய்க்கு இவ்வளவு கடுமையான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் விஜய் பத்தின உண்மை கதை எல்லாமே நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ என்னடாலும் விஜய் ஆர்மி ஆகணும், அதுதான் உன்னோட குறிக்கோள் இல்ல, கண்டிப்பா உன்னால ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அழகா ஒரு பாட்டை போட்டு முடிக்க திடீர்னு பார்த்தா நம்ம விஜய் இருக்காங்க பாத்தியா, ஒரு பொம்மை தாய் பொம்மையை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த பொம்மையை தூக்கி போட்டு உதைக்கிறாங்க, கத்துறாங்க. சோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சோ டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துருக்காங்க, அந்த ஒரு விஷயம் தான் இப்ப அவங்கள அச்சுறுத்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. சோ கட் பண்ணா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிவி நியூஸும் பேசப்படுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானியை சேர்ந்த தீவிரவாதிகள் நேவிக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட 20-25க்கு மேற்பட்ட நேவி ஆபீசர்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நிறைய கன்ஸ் எல்லாமே அங்க கைமாறி இருக்குது அப்படின்ற மாதிரி டிவி நியூஸும் டெலிகாஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு சென்னை கடற்கரை ஓரத்துல நிறைய டாய்ஸ் பொம்மைகள் வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வர இதெல்லாமே பாக்குற நம்ம ஹீரோக்கு
பயங்கரமான ஒரு சந்தேகம். ஒரு சைடு பார்த்தா நம்ம விஜய் அந்த டாய் பார்த்து தான் ரொம்ப பயப்படுறாங்க. அதே போல இன்னைக்கு இந்திய கடற்கரை ஓரத்துல இவ்ளோ டாய்ஸ் எல்லாமே மிதந்து இருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாயை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ கட் பண்ணா இந்த டாயை பத்தி இன்னொரு டீம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க அண்டர் கிரவுண்ட் போலீஸ் ஆபீசர்னு கூட சொல்லலாம். சோ இந்த டாய் பொம்மை இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா நாட்டுல ஸ்வஸ்தானிய நாட்டுல இருந்து பெரிய கலவரத்தை உண்டாக்கிது. அந்த டாய்க்குள்ள என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ். சோ டாய் மூலமா வெளியே போய் அந்த கன்ஸ் எல்லாமே மக்கள் கிட்ட சப்ளை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு அந்த ஆப்பிரிக்கா நாட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி தமிழ்நாட்டையும் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்றமெல்லாம் தெரிய வர இந்த பேராபத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கால நடந்த அந்த சம்பவத்தை எல்லாமே ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி இதை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த டீம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி இந்த டாயை பத்தி இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்கள ஒரு கேங் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுல இந்த கேங்கோட டீம் லீடர் மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு. போகும்போது அந்த ஃபைலையும் எடுத்துட்டு போயிடுறாரு. சோ கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல இருக்கிற விஜய் தான் காட்டுறாங்க. விஜய் திரும்ப பாருங்க அந்த டாய் பொம்மையை பார்த்த உடனே பயங்கரமா நடுங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த டாய் பொம்மை இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கத நம்ம பார்த்திருக்கோம். அந்த டாய் பொம்மைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டாய் பொம்மையை எடுத்து பார்க்கறாரு. அந்த டாய் பொம்மைக்குள்ள ஒரு கவுனுக்கு தேவையான எல்லா ஃபேர் பார்ட்ஸும் இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த போல எவ்வளவு கன்ஸ் இந்தியாக்குள்ள வந்திருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினியும் ஒரு நியூஸை காட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எங்க டிஸ்போஸ் பண்றாங்க அப்படின்ற டீடைல் எல்லாமே ஒரு சைடு நம்ம ஹீரோயினை விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தெரிய வருது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கம்பெனி இந்தியா முழுக்க 15 லட்சம் டாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ அந்த டாய்ஸுக்குள்ள இந்த போல 15 லட்சம் கன்ஸ் இருந்தா இங்க இருக்கிற இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க அவங்களுக்கு தலைகால புரியல. சோ அப்பதான் இன்னொரு விஷயம் புரிய வருது. அதாவது இந்த டாய்ஸ் நாட்டுக்குள்ள வரதுக்காக உதவியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய தலைவர்கள். சோ தலைவர்களா இருந்த அவங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த கன்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது மட்டும் எனக்கு இது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் கன்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. சரி இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்க கட் பண்ணா அந்த ஜர்னலிஸ்ட தான் காட்டுறாங்க. அதாவது இந்த டாய்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜர்னலிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொம்மையோட நோக்கம் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு ஃபைல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது எப்படியாவது முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் தான் வெளியே வர முடியாது. இல்ல வெளியே வந்தா வில்லன் சானல்கள் இவனை எப்படி போட்டு தரலாம் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போல சமயத்துல தான் விஜய் கிட்ட அந்த ஃபைல கொடுத்துறாரு. விஜயும் அந்த ஃபைல எடுத்துட்டு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துறாங்க. சோ முதலமைச்சர் அந்த ஃபைல வாங்கிட்டு கிளம்பி போயிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம வில்லனை தான் காட்டாங்க. வில்லன் கிட்ட அந்த ஃபைல் இருக்கு. முதலமைச்சர் கிட்ட இருந்த ஃபைல் வில்லன் கிட்ட எப்படி போச்சு அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ட்விஸ்ட்ங்க. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. இப்ப விஜய பொண்ணு பார்க்கிறதுக்காக விஜய் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பத்தியா, அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம விஜய கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டான், அவ மிலிட்டரி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாரையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த போல நேரத்துல விஜயோடைய லவரோடைய அப்பா என்ன பண்ணாருன்னா நீங்க ஏதோ சொந்த அப்பா மாதிரி பேசுறீங்க, வளர்ப்பு அப்பா தானே, அவளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு வேலையை பாருங்க, பொண்ணு படிச்சு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ண போறா, கல்யாணம் கட்டிட்டு புருஷனை பார்த்துக்கிட்டு அடுப்படையில இருந்து சமைக்கிறது மட்டும் தான் அவருடைய வேலை அப்படின்ற மாதிரி தரக்குறவா பேச அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணிறாருன்னா அவங்க அப்பனை போட்டு பயங்கரமா அடிச்சு வெளியே தள்ளிறாரு. கண்டிப்பா விஜய் மிலிட்டரி ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் அப்பா சொல்றத புரிஞ்சிக்காம அவங்க கூட சண்டை போட்டு நம்ம விஜய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணா வில்லனுடைய ஆட்களும் இந்த ஃபைல முதலமைச்சர் கிட்ட கொடுத்ததே இவதான் அப்படி சொல்லிட்டு அவளுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா தான் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாமே பயந்து போயிடுறாங்க. போன ரவுடி பசங்களும் ஏன்டா பொண்ணை தூக்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்க போனது பொண்ணை தூக்குதான், ஆனா இருந்தது ராவணன், அவனை மீறி பொண்ணை தூக்குறதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப் கொடுக்க என்னடா ராவண கேவனன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க, நாளைக்கு அந்த பொண்ணை தூக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கட் பண்ணா அடுத்த நாள் பாருங்க நம்ம விஜய் அப்பா கிட்ட பேசாம பார்த்தால ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. விஜய் சுத்தி நிறைய ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கு. சோ அவளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை விஜய் கேட்கவே மாட்டேன்றாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய காலேஜ்ல இருந்தே வில்லனுடைய ஆட்கள் தூக்கிடுறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு சும்மா ஒவ்வொருத்தரையும் சர்ற மாதிரியா வெட்டி கொலை பண்றாரு. அது மட்டும் இல்லாத என்னுடைய பொண்ணை தூக்க சொன்னவன் எவன்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் இந்த படத்தோடைய மெயின் வில்லனும் நம்ம ஹீரோவும் போன்ல கனெக்ட் ஆகுறாங்க. சோ வில்லனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே வில்லன் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயமே புரியுது, இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட் இருந்திருக்குது அப்படி சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ஆனா நம்ம ஹீரோ இந்த நிலைமைக்கு வரதுக்கான காரணம் என்ன, நம்ம வில்லன் இப்படி ஒரு தீவிரவாத கும்பல சேர்ந்தவனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்பதாங்க நம்ம ஹீரோவை பத்தின பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தோடைய வில்லனான ஹிம்லரும் நம்ம தளபதிக்கும் இருக்கிற பகை வந்து தனிப்பட்ட பகை இல்ல, இது ஒரு நாட்டோடைய பகை அப்படி சொல்லிட்டு 2005 காலகட்டத்துல மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அப்படின்ற மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளச்சாராயம் வித்தவங்களை கைது செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்மணி மட்டும் போராட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை கெடுக்கிற விதமா அந்த பெண்மணியோட ஒரு குழந்தைய தூக்கிடுறாங்க. சோ இந்த மதுரையை ஆண்டுட்டு இருக்க ரோஜா ரங்கசாமி இந்த படத்துடைய செகண்ட் வில்லன் கூட சொல்லலாம். இவர் வேற யாருமே இல்ல, நம்ம பிரகாஷ் ராஜ் தான். இந்த ரோஜா ரங்கசாமிக்கு கீழே தான் இந்த மதுரையே இருக்கு. அவர் சொல்றதா இந்த ஊர் மக்கள் கேட்பாங்க. சோ இப்ப இந்த கள்ளச்சாராயத்தை வித்ததும் இது போல கள்ளச்சாராயம் திருட்டு கொலை அப்படி சொல்லிட்டு பல இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை அடக்கிறதுக்காக தான் இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் புதுசா ஒரு டிஎஸ்பியும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரும் நியமனப்படுத்துறாங்க. அந்த டிஎஸ்பி தான்
தான் நம்ம ஹிம்லர். சோ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே போராடிட்டு வந்துட்டு இருக்க அந்த சமயத்துல இப்ப ரோஜா ரங்கசாமி அரெஸ்ட் பண்றதுக்காக நம்ம டிஎஸ்பி களமிறங்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம டிஎஸ்பியை ரோஜா ரங்கசாமி பயங்கரமா அவமானப்படுத்தி சட்டை எல்லாமே கிழிச்சு அடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாத நம்ம டிஎஸ்பி ஹிம்லரும் ஒரு லைப்ரரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த போல சமயத்துல அந்த லேடிய ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரோஜா ரங்கசாமியோட ஆட்கள் வந்து சில பல பிரச்சனைகளை கொடுத்தா பரவாயில்ல, அவங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டு நீ மட்டும் அந்த போராட்டத்தை கைவிடலாம் உன் பொண்ணை செதைச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்னாலும் பரவாயில்ல என் புருஷனுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படி சொல்லிட்டு கண்ணகி சில முன்னாடி உட்காந்து அந்த பெண்ணும் போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல சமயத்துல தான் அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாவும் இந்த ஊருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாவும் நம்ம தளபதி களம் இறங்குறாரு. நம்ம தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மலைவாசியை சேர்ந்தவர் தான். மலைவாசி மக்களுக்கு தொந்தரவா இருந்தவங்க கிட்டத்தட்ட 500 பேரை சரமாரியா வெட்டி தும்சம் பண்ணிருக்காரு. அதுக்கு டிரான்ஸ்பரா அந்த மலைவாசியில இருந்து மதுரை சிட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. சோ மலையிலே அந்த காட்டு காட்டினவரு இப்ப சிட்டிக்குள்ள வந்தா சும்மா இருப்பாரா? இப்ப அந்த பொண்ணுக்கு சாதகமா சோ ரோஜா ரங்கசாமியோட ஆட்களை வெட்டி சரமாரியா புதைக்கிறாரு. அது மட்டும் இல்லாத உன் பொண்ணை நான் கூட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. ஆனா அங்க நடக்கிற சம்பவமே வேற. அதாவது அந்த குழந்தைய செதைச்சி சின்ன பின்னமாக்கி இங்க தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப வெறியாயிடுறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் ரோஜா ரங்கசாமியை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் இடத்துல போயிட்டு ரோஜா ரங்கசாமியை நம்ம ஹீரோ தூக்குறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹிம்லர் தான் கட்டாங்க. ஹிம்லர் ரோஜா ரங்கசாமியை அவமானப்படுத்ததால அவரு பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரோஜா ரங்கசாமியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹிம்லரும் அவருக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் தோன்றுது. அதாவது இதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்பி எல்லாம் இருக்க தேவையில்ல, நம்ம பொலிட்டிஷியனுக்குள்ள போயிட்டு இந்த நாட்டை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா சாதாரணமா 5ஆம் கிளாஸ் படிச்சவன் இன்னைக்கு எம்எல்ஏ, நம்ம டிஎஸ்பி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு எம்எல்ஏக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். இந்த நிலைமை இதுக்கப்புறம் மாறணும் அப்படின்றதுக்காக டிஎஸ்பிக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வருது. ஜெயில இருக்கிற ரோஜாவை டிஎஸ்பி மீட் பண்ணி இதுக்கப்புறம் நான் பொலிட்டிஷியனுக்கு வர போறேன், என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சோ கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து நம்ம டிஎஸ்பி கிட்ட பேசுறாரு. நீ எடுத்துக்கிற டிசிஷன் தப்பு, தயவு செய்து இந்த டிசிஷனை மாத்திட்டு மக்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண போறது இல்ல அப்படி சொல்றாரு. சோ அதுல கோவப்பட்ட நம்ம ஹீரோ டிஎஸ்பியை ஷூட் பண்ணிடுறாரு. சோ அதனால தான் நம்ம ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல ஜெயில இருந்தாரு. சோ இறந்து போனோம் எப்படி உயிர் பிழைச்சான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது தான் தெரிய வருது ஹீரோ ஷூட் பண்ணது என்னவோ லெஃப்ட் ஷோல்டர்ல, அதனால அவர் இறந்து போகல. அதுக்கப்புறம் அவருக்குள்ள இந்த தீய எண்ணம் இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ ஏன் தேவையில்லாத நம்ம ஹீரோவை அவங்க அம்மாவே காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரோஜா ரங்கசாமியோட ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மலைக்குள்ள போயிட்டு மலைவாசிகளை ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல மக்களா மகனான்னு பார்க்கும்போது மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவை ஜெயில அவங்க அம்மாவே தப்பு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்தது அப்படி சொல்லிட்டு பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோ வந்து விஜய் கிட்டையும் ஹீரோயின் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஆரம்பத்துல வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க பத்தியா, அந்த மக்கள்கிட்டயும் அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கட் பண்ணா இப்ப நடக்க போற இந்த இந்தியாவில் நடக்க போற மிகப்பெரிய அந்த அழிவை தடுத்தாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஎம்னா என்னன்னா இப்ப நம்ம ஹிம்லர் இருக்காரு பத்தியா, ஆப்பிரிக்கால போயிட்டு நிறைய கன் சப்ளை பண்ணி வச்சு அந்த நாட்டையே அடிச்சாரு. அதே போல இந்திய நாட்டை அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இங்கே அதே போல கன் சப்ளைய கொண்டு வந்துட்டாரு ஆல்ரெடி. சோ அந்த டாய்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 50 லட்சம் கன்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த கன்ஸ் எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாது அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கு. அதே என்னடான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரோஜா ரங்கசாமி தான் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அவர் மூலமா தான் நம்ம ஹிம்லர் வந்து இந்த நாட்டுக்குள்ள அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கன்ஸை வர வச்சிருக்காரு. சோ இப்ப ரோஜா ரங்கசாமி எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சா பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்துல தன்னுடைய மகளை எப்படியாவது ஆர்மி போர்ஸுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காரு பத்தி, இப்ப ஆர்மி ட்ரைனிங்காக உள்ள விட்டுருக்காரு. அவங்களும் நல்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோயினி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ரோஜா ரங்கசாமி தேடி போனார் பத்தியா, அவரை கண்டுபிடிச்சு அவரை ஒரு கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த ஓஎம்ல இந்த நாட்டுக்கு நடக்க போற அழிவு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு தகவல். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிம்லர் எல்லா பிளானையும் பண்ணி வச்சிட்டான், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னும் 1 மணி நேரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் டிஎஸ்பி எல்லாமே ஒண்ணு கூடுற இடத்துல மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக அங்க கிளம்பி போறாரு. ஒரு சைடு பார்த்தா ஹிம்லர் வந்து டைரக்டா துப்பாக்கியில மட்டும் உள்ள கொண்டு வரல, ட்ரோன் மூலமா நிறைய துப்பாக்கிகளை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத ரோபோட் அப்படி சொல்லிட்டு நிறைய வெப்பன்ஸை யூஸ் பண்றாரு. இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு போலீஸ் ஆபீசருமே ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹிம்லர் கிட்ட இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் மாட்டிக்கிட்டாரு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். சோ இந்த போல சமயத்தில் தான் இந்த ஹிம்லரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரீசர்ச் கொண்டு வந்தாரு பத்தியா, அவரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. சோ இந்த ஓஎம்னா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா அவருடைய உதவி மூலமா அவர் கண்டுபிடிச்ச ஒரு சில டெக்னிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு பத்தியா, அந்த வெப்பன்ஸை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணா இந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ நம்ம விஜய் இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹிம்லருடைய ஆட்கள் வந்து அந்த கன் 50 லட்சம் கன்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள டோட்டலா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கோயில்ல குண்டு போட்டு இந்த குண்டை வந்து இஸ்லாமிய சேர்ந்தவங்க தான் குண்டை போட்டாங்க, இன்னொரு சர்ச்சில் குண்டை போட்டு இதை இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த குண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் பழப்புறாரு. இப்ப இந்த
அந்த போல சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமா இருக்கிற அந்த சமயத்துல மக்கள் கிட்ட அந்த கன்னை சப்ளை பண்றாங்க. இப்ப கோவமா இருக்கும்போது அவங்க கையில ஏதோ ஒரு பொருள் இருந்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தானே வெட்ட பார்ப்பாங்க. அந்த போல தான் இவங்களுடைய பிளானே. சோ நிலைமை கை மாறி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, இப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா போலீஸ் ஆபீசரும் வெளியே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹிம்லர் வந்து முதலமைச்சரை லாக் பண்ணி போலீஸ் ஆபீசர் எல்லாமே உள்ள இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வேற ஒரு ஆப்ஷன் என்னன்னா வீடியோ மட்டும் தான். வீடியோ எடுத்து ஒவ்வொரு மக்களுக்கு அனுப்பிச்சு ஷேர் பண்றதை தாண்டி ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் ஆபீஸ்ல இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்து மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இஸ்லாம் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே கிறிஸ்டின் மதத்தை சப்போர்ட் பண்ணிட்டோம், கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இந்து மதத்தை சப்போர்ட் பண்ணிட்டோம், ஒருத்தர் மாத்தி நாங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அந்த இடத்துல பெருசா கலவரம் எது பெருசா நடக்கல. இந்த கலவரத்தை நம்ம ஹீரோவே தடுத்துறாரு அந்த போலீஸ் ஆபீசரை வச்சு. இம்லர் ஆசைப்பட்டது என்ன, ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டு மத கலவரத்தை தூண்டி விட்டு ஒருத்தர் கையில ஒருத்தர் கண்ணை கொடுத்து ஒருத்தர் சுட்டுக்கிட்டு சாவர் தான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. சோ இப்போ அதுவும் நடல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது தமிழ்நாட்டு மக்கள் தான், இங்க இருக்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க, ஒற்றுமையா தான் இருக்க போறாங்க, நீ உன்னுடைய ஐடியாலஜி இங்க கொண்டு வர வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வில்லனை அதாவது இம்லரை நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறாரு. இதோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வருடா அப்படி சொல்லிட்டு. சோ இப்போ இங்க ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் தான் ரிவால்வ் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம விஜய் இருக்காங்க பத்தியா, அவங்க வந்து அந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு முதலமைச்சர் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா முதலமைச்சர் கிட்ட இந்த ஃபைல் படிச்சு பார்த்ததுனால இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆக்சுவலா சொல்ல போனா முதலமைச்சர் கிட்ட அந்த ஃபைல் வந்துச்சு. முதலமைச்சர் என்ன பண்ணிடுறாருன்னா அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிம்லருடைய லவ்வர். சோ அதனால தான் அவங்க அந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு ஹிம்லர் கிட்டே கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஹிம்லர் கையில இந்த ஃபைல் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிச்சு. சோ எப்படியும் நல்ல காரியம், இந்தியாவுக்கு வந்த பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி தன்னுடைய மகள் விஜய மிலிட்டரி ஆபீசரா ஆக்கிட்டாரு. சோ இதோட அந்த போலீஸ் ஆபீசரும் இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இதுதான் அந்த தைரியத்தோட கதை. இந்த தைரியம் உங்க கூட இருக்கும்போது நீங்க யாருமே பயப்படக்கூடாது. சோ இந்த தைரியத்தோட கதையை கேட்டதுக்கு அப்புறம்னாச்சும் நீங்க வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு முன் வராங்க. அப்படி போகும்போது கூட பாருங்க, நிறைய ரவுடி பசங்க வந்து அந்த மக்களை தடுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் மீறி ஓட்டு போட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு மாற்றம் மாறணும்னா ஃபர்ஸ்ட் நாம மாறணும் அப்படி சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நம்ம தளபதியோட கடைசி படம்ன்றதால இந்த படம் எமோஷனலா எல்லாருக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாமே தாண்டி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி இப்படிலாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு இந்த படம் ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். நிறைய விஷயத்த வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தின் மூலமா. 500,000 காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, அப்படி 500,000க்கு ஓட்டு போடாம இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றத்துக்கு உண்டாயிருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சிம்மாசனத்துல நம்ம தளபதி விஜய் உட்கார்ந்திருக்காரு. இது முடிவு இல்ல, இது ஜஸ்ட் பிகினிங். இந்த படத்துடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.